செய்யவாரும். சாஷ்டாங்கம்னா என்ன? பாதம் முதல் தலை வரை தரையில விழுந்து வணங்குவதுதான் என்னது? இயேசு கிறிஸ்துவுக்கு இதுதான் உண்மையான ஆராதனை. ஏன்னா இன்னைக்கு மேனியில அழுக்கப்படாம தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவமா மாறிடுச்சு. ஆனா அந்த காலத்துல பக்தர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறே விழு, தரையில விழுந்து என்ன செய். கிறிஸ்துமஸ்ல யாராவது அப்படி ஆராதனை செய்தாங்களா? இல்லையா? இவ்வளவுதான் நீங்க பைபிள் படிச்ச லட்சணமா? சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை அணிந்து கொண்டு அவருக்கு என்ன காணிக்க கொடுத்தாங்க? பொன், வெள்ளி, தூப வர்க்கம். அந்த மூன்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய 3 விதமான ஊழியங்களை. பொன் அவர் ராஜா என்பதை குறிக்கிறது. தூப வர்க்கம் அவர் நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியன் என்பதை குறிக்கிறது. இதெல்லாம் காணிக்கையெல்லாம் வச்சு, காணிக்கை பெரிதில்லை, தங்கள் காணிக்கையை வச்சுட்டு இது அவர் விரும்ப மாட்டார்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவருக்குரிய காணிக்கையை கொடுத்தாங்க. அதுதான் என்ன காணிக்கை? தங்களை கொடுத்தார்கள். சாஷ்டாங்கமாய் ஒருத்தன் விழுக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தன்னை கொடுக்கிறான். இந்த காலவெளியில கிறிஸ்துமஸ் ஆராதனை அர்த்தம் உள்ளதா இருக்கணும்னா உங்களுடையதை அல்ல, உங்களை கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நான் சாஷ்டாங்கமா விழவும் கூட நான் தயங்க மாட்டேன். எனக்கு அதுலலாம் எந்த பிரஸ்டீஜுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் காலியா இருக்கும். இந்த பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இதை விட பெரிய இடம் காலியா வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, யாராவது பாருங்க, இந்த சாஷ்டாங்கம் பண்றதெல்லாம் வெளிநாட்டு வழக்கம் கிடையாது. ஆனா அவங்க ஆராதனைகள் அப்படி ஒரு இடத்த விட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா, அங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்காவது ஆண்டுடைய சமூகத்துல அப்படி விழுந்து வணங்கணும் அப்படின்னா அந்த காலி இடத்துல என்ன செய்யலாம்? விழுந்து வணங்கலாம். மேலை நாட்டு மக்களே இப்படிப்பட்ட பழக்கங்களை வைத்திருப்பார்களானால் கீழ் நாட்டை சேர்ந்த இது நம்முடைய வழக்கம். சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்வது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அதனாலதான் சாஸ்திரிகள் ஆசிய நாட்டிலிருந்து போனவங்க. ஆசிய நாடுகள்ல தான் அந்த தரையில அப்படியே விழுந்து வணங்குகிற பழக்கம் எங்க மாத்திரம் கீழே நாடுகளாகிய நம்முடைய நாடுகள். ஆனா இப்ப மேலை நாட்டு மக்கள் விழுந்து வணங்குறோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன செய்யறோம்? வெள்ளக்கார மாடலுக்கு மாறி இந்தியாவில எல்லாம் இப்ப இன்னைக்கு காலையெல்லாம் பல பணக்கார இங்கிலீஷ் சர்ச்சில் எல்லாம் போனீங்கன்னா தலையில முக்காடு இருக்காது, அப்படியே சினிமா நடிகைகள் மாதிரி பாதி உடம்பா காட்டிக்கிட்டு கிறிஸ்தவத்தை கிறிஸ்துமஸ் என்கிற பெயர்ல கேவலப்படுத்துகிற இந்த உலகத்துல இங்க கூடி வந்திருக்கிற ஒரு சின்ன கூட்டமாகிய நாமாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம். ஆமென். அந்த ஒரு அடி எல்லாரும் திரும்ப வாரும்னு பாடுறோம். அன்னைக்கு பாடினாங்க. அது பாடும்போது அந்த சாஸ்தாங்கம் செய்ய வேண்டிய ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து சொல்லுங்க. ஒருத்தர் பார்த்து திரும்புங்க. இங்க ஆறாம் அங்க பேசிக்கிட்டு இருக்கு, என்ன இது? அங்க இருந்து இங்க வந்துருங்க. அப்போ மியூசிக் போடுறது எனக்கு முக்கியம் இல்லை, ஆராதனை முக்கியம். பேச்சு ஆராதனைகள் வந்து பேசுவாங்க, உட்கார்ற உங்களை எல்லாரும் அங்க கவனிக்கிறாங்க. எல்லாருடைய அட்டென்ஷன் உங்க மேல போகுது. நீங்க எங்க ஹீரோ இல்ல, இயேசுதான் ஹீரோங்க. பாடுவோம் அப்படிங்கிற நீங்க 2 பேரும் மியூசிக் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாடுவோம்னா அதுக்குரிய அந்த மியூசிக்கை தூக்கணும் இல்லையா? என்ன ட்ரைனிங் எடுக்கிறீங்க? எல்லாரும் பாடுங்க. சாஷ்டாங்கம் செய்யவாரும். ஒருத்தர் பார்த்து நான் சொன்னேன், ஒருத்தர் பார்த்து சொல்ல. நீங்க எங்க பார்க்காதீங்க. செய்யவாரும் இயேசுவை பாடுங்க. முகத்தை பாருங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர். சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஒருத்தர் பார்த்து சொன்னீங்கல்ல. அப்ப இங்க சாஷ்டாங்கம் செய்யாம யாருமே தப்ப முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறோம். அந்த ஒருவேளை இப்ப நம்ம சேசில சாஷ்டாங்கம் எனக்கு ஒருத்தனுக்கு தான் இடம் இருக்கு. இப்ப நாம் பண்ணா உங்களுக்கு அது டிராமாவா தெரியும்.
ஆனா உண்மையிலே சொல்றேன், நான் சாஷ்டாங்கமா விழுந்துகிட்டே கூட பாட நான் தயார். ஆனா அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா போதும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ரொம்ப மெதுவா ஒரு பாடல் பாடணும். இதுக்கு மேல நீங்க அப்படி மேனா மினிக்கு மாதிரி எல்லாம் உட்கார முடியாது. இப்போ கை கால அசைச்சு நல்லா கை தட்டி மகிழ்ச்சியா கம்பீரமா பாடணும். ஓகே, பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பாடலாமா எல்லாரும்? எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? அதுல கூட 10 பைக்கு கூட வருஷம் பாடுறோம். நேத்து எவனாவது லூசு பைய ஒரு CD போட்டிருந்தானா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா வருஷம் பாடுறோம், 10 பேர் யோசிக்கிறாங்க. கம் ஆன், பாடலாம் எல்லாரும். வெற்றி எண்ணத்திலிருந்து வெற்றி முழங்குச்சு. விண்ணிலும் மண்ணிலுமா எண்ணத்திலிருந்து. From what we got the victory? Because of the birth of Jesus. இயேசுவின் பிறப்பினால எதுல வெற்றி கிடைச்சது? பாவம், பாவத்தினால வந்தது பாவம் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அதுல இருந்து வந்தது சாபங்கள், வேதனை, வலி.
இவன் ஏவாளை பார்த்து சாபம் முதல் என்ன தெரியுமா? நீ வேதனையோட என்ன பெறுவாய். ஆதாமுக்கு சாபம் என்ன? உன் நெற்றியின் வேர்வை. ஆக்சுவலா அது தேவ சித்தம் இல்ல. சாபம்னா என்னன்னு தெரியுதா? அவன் உழைக்கும் போது கூட நெற்றி வேர்வை நிலத்துல விழணுங்கிறது தேவ சித்தம் இல்ல. ஏசி ரூம்ல வேலை செய்யணுங்கிற மாதிரி தான் அவனை தேவன் சிருஷ்டித்தார். பூமி தன் பலனை உனக்கு என்ன செய்யாது? தராது. ஆக்சுவல் தேவனுடைய திட்டம் என்ன? விதை விதைத்தா 30, 60 அல்ல 100 மடங்கு பலன் தருவதுதான் தேவ சித்தம். அவன் எண்ணத்துல எல்லாம் கை வச்சது பாத்தீங்களா? ஆனா இயேசு பிறந்த போதே எல்லாவற்றிலும் வெற்றி. ஹல்லேலூயா. அது வெற்றி முழங்குறதுன்ற வார்த்தை அங்க இருக்குது. முழங்குறதுன்னா என்ன? வாட் இஸ் முழங்குதல்? குசு குசு கிசு கிசு இல்ல. முழங்குறது அப்படின்னா இங்க முழங்குனா சங்கே முழங்குன்றான்ல. ஒரு தொழிற்சாலையில ஒரு சங்கு முழங்குச்சுன்னா பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அது கேட்கும். ஆமென். இங்க நீங்க முழங்குறது இந்த ஃபுட் மாஸ்டர் கூட கேட்காது. ஏன்னா அந்த வெற்றியை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சாதாங்க அது வரும். ஆமென். இயேசு கொடுத்த வெற்றியை நீங்க பெற்றுக்கிட்டீங்களா? பெறல அப்படின்னா இந்த நாள் அதற்குரிய நாள். ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு பாடல் பாடுவோம். விண்ணரசர் தேவ மைந்தன் மண்ணில் பாலனாய் பிறந்தார். விண்ணரசர் தேவ மைந்தன் மண்ணில் பாலனாய் பிறந்தார். அவர் மனிதரை மீட்க, அவர் மனிதரை மீட்க. கையை தட்டுங்க. இந்த சர்க்கஸ் மாஸ்டர் பண்ணா நீங்க கை தட்டி பாடுங்க. மண்ணில் பாலனாய் வெளியே இருக்கிறவங்க திரையை பார்த்து நீங்களும் கை தட்டி பாடுங்க. மாஸ்டர் பார்க்கலனாலும் பரிசுத்தர் இயேசு உங்களை பார்க்கிறார். ஆயிரம்
சாற்றுவோம். அன்று சாஸ்திரிகள் பணிந்த பரிசுத்த இயேசுவை ஆரெங்கும் பறைசாற்றுவோம். விண்ணரச தேவமைந்தன் மண்ணில் பாலனாய் பிறந்தார். பாவமனிதரை மீட்க, பாவமனிதரை மீட்க. விண்ணரச தேவமைந்தன் மண்ணில் பாலனாய் பிறந்தார். பாவமனிதரை மீட்க, பாவமனிதரை மீட்க. விண்ணரச தேவமைந்தன் மண்ணில் பாலனாய் பிறந்தார். பாவமனிதரை மீட்க, பாவமனிதரை மீட்க. அல்லேலூயா. விண்ணரசர் தேவமைந்தன் மண்ணில் எதற்காக? கிறிஸ்தவ மதத்தை நிறுவுவதற்காகவா? பாவ மனிதரை, அந்த பாவ மனிதர் எங்க இருக்கிறாங்க? நம்ம மீட்கப்பட்டோம், இன்னும் மீட்கப்படாத கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கப்பட்டவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தலே சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, நாமத்தினாலே, வார்த்தையினாலே, ஆவியினாலே நான் மீட்கப்பட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? Come on. சொல்லுங்க. நான் கர்த்தராகிய நான் கையை எப்படி வைத்திருக்கேன்? நீங்க எல்லாம் பாதி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? முழுசா ரட்சிக்கப்பட்டா ரெண்டு கையும் வைத்துங்க. சொல்லுங்க. நல்ல தலையை நம்புறங்க. இந்த உலகத்துல வேற எவராலையும் சொல்ல முடியாத ஒரு பெரிய அறிக்கை இது. இந்த உலகத்தின் ராஜாக்கள் சொல்ல முடியாது. ஆமென். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வார்த்தையினாலே, இரத்தத்தினாலே, ஆவியினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட அனுபவம் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய மீட்பராகிய இயேசுவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. Come on. Glory to God. Hallelujah. Glory to my Redeemer Jesus Christ. என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. முடிஞ்ச உடனே எல்லாம் வேகமா ஓடி போயிடுவீங்கல்ல. வர்றது லேட்டா வருவீங்க, ஆனா முடிஞ்ச உடனே ஓடி போயிடுவீங்க. அதனால ஒருத்தர் உங்களுக்கு வாழ்த்துறது கூட நேரம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுங்க. இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜோசப் கிறிஸ்மஸ்லாம் நமக்கு கிடையாது. மீட்பின் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. என்ன கிறிஸ்மஸ் இது? கிறிஸ்மஸ் ஆஃப் ரிடம்ஷன். சொல்லுங்க எல்லாரும். ஹேவ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஹேவ் a happy and redemption Christmas. இன்னும் சொல்லுங்க. சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான மீட்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல கையை நல்லா தான் பிடிங்க. ஏன்னா மீட்கப்படாத யாராவது இங்க உட்கார்ந்து இருந்தா
ஐயோ நான் பொய்யா சொல்றேனே உணர்ந்து இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கும் போது அவங்க மீட்கப்படணும். ஆமென். நெருப்ப தொட்டா குளிருமா சுடுமா? அப்ப நீங்க மீட்கப்பட்டிருந்தீங்கன்னா மீட்கப்படாத யாராவது ஒருத்தர் உங்க கையை தொட்டாங்கன்னா ஷாக் அடிக்கணும். ஏன்னா மீட்பு வல்லமை உள்ளது, மீட்பு உயிர் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான கையை, என்ன அப்படியே செத்து போன கை, கொஞ்சம் ஆட்டுங்க கையெல்லாம். மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான மீட்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Come on, come on, have a happy and joyful redemption Christmas. Hallelujah. ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது கூட்டத்தோட சேர்ந்து மீட்பின் அனுபவத்தை பெறாமலேயே இன்னொருத்தருக்கு இந்த வாழ்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா, நீங்க இங்க இருந்து போகும்போது உண்மையாகவே இந்த வாழ்த்தை சொல்ல தகுதியுள்ளவர்களாய் நீங்கள் போக வேண்டும். அதுக்காகத்தான் நேற்றைக்கு ஆராதனை, இன்றைக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடலாமா? கிறிஸ்துமஸ்னாலே பாடல் தாங்க. பரலோகத்தின் ராஜா பூமிக்கு இறங்கி வந்த போது பரலோகத்தின் பாடகர் குழுவும் பின்னாடியே வந்துச்சு. அவங்க மேய்ப்பர்களை பார்த்து சொல்லல, பாடுனாங்க. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே. இது எழுத்து கிடையாது, வார்த்தை கிடையாது, இது பாடல். இட் இஸ் a song. Hallelujah. ஹெவன்லி கிங் போற இடத்துல எல்லாம் ஹெவன்லி கொயரும் போயிட்டே இருக்கும். ஆமென். இங்க நிக்கிற இவங்க தான் கொயர் நினைச்சீங்கன்னா அது வெக்கக்கேடாய்ப்படும். இங்க இருக்கிற எல்லாரும் கொயர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ராஜாவை பாட வந்திருக்கிறோம். ஆமென். சந்தோஷ கீதம் பாடலாமா எல்லாரும்? ஆமென். சந்தோஷ கீதம் பாடுவோம். தட்டுங்களா? ஏன் மியூசிக் அவங்க தட்டுறத தட்டட்டும், நீங்க தட்டுங்க. சரியான டியூன் போடுங்கடா. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. கரங்களை தட்டி சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. ஊரெங்கும் கொண்டாட்டம் முன்னவர் வரவாலே, ஊரெங்கும் சந்தோஷம் முன்னவர் வரவாலே, ஊரெங்கும் கொண்டாட்டம் முத்தவர் வரவாலே, சந்தோஷம் முன்னவர் வரவாலே. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. இன்று நீதியின் சூரியன் உதித்ததுவே, இன்று நித்திய ராஜா பிறந்தாரே. ஏழைகளும் மகிழ்ந்திடவே. ஏழைங்க யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சி தர இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. எங்கும் கூறுவோம் நற்செய்தியை, எத்திசையும் பாலன் புகழ் எடுத்துரைத்தே மகிழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. இது ஒரு மிஷனரி கிறிஸ்துமஸ். சொல்லுங்க. This is a missionary Christmas. சொல்லுங்க. இன்று மிஷனரி கிறிஸ்துமஸ். ஏன்னா நான் கொண்டாடுறத மற்றவங்களும் கொண்டாடணும். ஆமென். பாடுவோம் எல்லாரும்.
அனைத்தையும் தாங்கிடவே அன்பர் இயேசு என்ன செய்தார்? பிறந்தாரே. ஆர்ப்பரிப்போம். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அந்தால அகமகிழ்வோம். ஆனந்த கீதம் இன்றும் பாடுவோம், என்றும் பாடுவோம். ஹல்லேலூயா. பாடுவோம் எல்லாரும். கவலைகள் நமக்கினி வேண்டாமே, பாவ சுமைகளும் சுமக்க வேண்டாமே. மன கவலைகள் நமக்கினி வேண்டாமே, பாவ சுமைகளும் சுமக்க வேண்டாமே. அனைத்தையும் தாங்கிடவே அன்பரே பிறந்தாரே. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஆனந்த கீதம் என்றும் பாடுவோம், சந்தோஷ கீதம் பாடுவோம். இயேசு பாலனுக்கே சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. ஊரெங்கும் கொண்டாட்டம் உத்தமர் வரவாலே, ஊரெங்கும் சந்தோஷம் கொண்டாட வரவாலே. ஊரெங்கும் கொண்டாட்டம் உத்தமர் வரவாலே, ஊரெங்கும் சந்தோஷம் கொண்டாட வரவாலே. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. ஊரெங்கும் கொண்டாட்டம் உத்தமர் வரவாலே, ஊரெங்கும் சந்தோஷம் கொண்டாட வரவாலே. ஊரெங்கும் கொண்டாட்டம் உத்தமர் வரவாலே, ஊரெங்கும் சந்தோஷம் கொண்டாட வரவாலே. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் இயேசு பாலனுக்கே. ஹல்லேலூயா. அவர் வந்ததுனாலதான் ஊரெங்கும் என்னது? கொண்டாட்டம். ஊரெங்கும் சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டவங்களும் கொண்டாடுறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் இதுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனாலதான் அங்கங்க குடிசைங்களை போட்டுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறான். ஆமென். மற்ற பண்டிகைகள் எல்லாம் ஒரு ஜாதி, ஒரு ஊர், ஊர் ஹப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஊர் ஹப்பா. இந்த ஹப்பா வந்து உலக ஹப்பா. உலகமே கொண்டாடுகிற ஒரே பண்டிகை கிறிஸ்துமஸ். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இட்ஸ் a world celebration, universal celebration. ஏனென்றால் அவர் ஒரு ஊருக்கோ ஜாதிக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ வந்தவர் அல்ல, அவர் உலக ரட்சகர். அதனாலதான் உலகமே இதை கொண்டாடிட்டு இருக்கு. இப்ப பகல்ல நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம், ராத்திரி நம்ம தூங்கும் போது வட துருவ பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்க கொண்டாடுவாங்க. 24 hours into 7 there is Christmas celebration, because he is the world savior. He is the savior of the world. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. உட்காருங்க. லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு
கர்த்தர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் போவோம், பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தராலே நமக்கு அறிவிக்கப்பட்டதை இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். பிள்ளையை என்ன செய்தார்கள்? இப்ப கடைசியில் என்ன வாசம்? பிள்ளையை என்ன செய்தாங்க? அவங்க என்ன பாச பேசுறீங்க? அதெல்லாம் வேண்டாம். அது துணிகளில் அந்த அது என்ன துணியில் இல்லைன்னு துணி அதெல்லாம் வேண்டாம். என்ன செய்தாங்க? கண்டார்கள். கண்டுட்டு என்ன செய்தாங்க தம்பி? தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை, அது யாரை பற்றிய செய்தி? பிள்ளையை பற்றிய செய்தி இல்லையா? அந்த செய்தி பிள்ளைய பார்த்துட்டா பார்த்ததுங்க, இயேசுவை சந்தித்ததை பார்த்தது. இயேசுவை நான் சந்திச்சிட்டேன், இயேசு என்னை ரட்சித்துட்டார், இயேசுவை நான் பார்த்தேன். இது நல்லது, இது அனுபவம். ஆனா இதை அறியாத அனுபவிக்காத திரள் கூட்டம் மக்கள் வெளியே இருக்கிறாங்க. அந்த சங்கதியை என்ன செய்தார்கள்? அது ஆக்சுவலா பிரசித்தம்ங்கிற வார்த்தைலாம் உங்களுக்கு புரியுறது இல்லை. they proclaimed, அதிகாரத்தோடு அறிவித்தார்கள். இங்க நாங்க பிரீச் பண்றோம். இங்க நீங்க கேட்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆனா சொன்னாலும் கேட்க விரும்பாத ஒரு வெளியே ஒரு கூட்டம் இருக்கு. we have to proclaim, சத்தமா அறிவிக்கணும். காதுள்ளவன் என்ன செய்யணும்? கேட்கணும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இயேசுவை சந்திப்பது கிறிஸ்துமஸ் அல்ல, அது பாதி. மீதி பாதி எதுல இருக்குது? கண்டதை அறிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. we have to claim it, we have to proclaim it. அந்த செய்தியை நாம் உரிமை கொண்டாட வேண்டும். அந்த செய்தியை எல்லாரும் கேட்கும்படி அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கல அப்படின்னா பாதி கிறிஸ்துமஸ். இந்த வருஷம் பாதி கிறிஸ்துமஸா முழு கிறிஸ்துமஸா? முழு கிறிஸ்துமஸ் அப்படின்னா கேக்கு, பிரியாணி, கோழி பிரியாணி, மாட்டு பிரியாணி, பன்னி பிரியாணி இதெல்லாம் கொடுக்கறது இல்லை கிறிஸ்துமஸ். எல்லாம் கலகலாக அது முறுக்கு என்ன மண்ணாங்கட்டியெல்லாம் கொடுத்து இருக்கிற சுகரெல்லாம் ஏத்தி எதை கொடுக்க சொல்றாரு? கிறிஸ்துவை கொடுங்கள். ஆமென். ஹலோ, அன்னைக்கு ஜிம் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஞாபகம் இருக்கு? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. வீட்டை அலங்காரம் பண்ணி அதில் ஒரு கதை சொன்னான். ஒரு 4 வயசு பையன் இல்லை பொண்ணு, அவ பேர் என்ன? எலிசபெத். அவ தான் அந்த அம்மா கண்ணையே திறந்து விட்டா. என்னது? கடைசியிலெல்லாம் விழுந்துச்சு. கடைசி கொண்டாந்து இயேசு பொம்மையை நடுவில் போட்டு ஒட்டகம், குதிரை, நாய் எல்லாம் அம்மா மேரி, ஜோசப் எல்லாரும் யாரை பார்த்து நடுவில் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுதாங்க கிறிஸ்துமஸ். ஆமென். எதுக்கெல்லாமோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென். வெளியே போங்க, லிட்ரேச்சரை வாங்கிட்டு போய் கொடுங்க. கேக்கு கொடுங்க, வேண்டான்னு சொல்ல. கேக்கு கொடுக்கும் போதே கூடவே கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்க. கூர்கி இன மக்களுக்கு, குடவா இன மக்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தீங்களா? ஒரு பொண்ணு கொடுத்து, ஒரு குடவா பொண்ணு சர்ச்சைக்கே கூட்டிட்டு வந்துட்டா. ஒரே ஒரு நாள் தான் கூப்பிட்டு வந்தா, அதோட வாக்காத முடிஞ்சிச்சுன்னு விட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போங்க, நீங்க அங்க போய் லிட்ரேச்சர்லாம் எடுத்துட்டு போய் போகும்போது என்ன செய்யுங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. யாருக்கு?
கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கு. ஏன்னா அந்த செய்தி யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட எங்களால் நாங்கள்லாம் பல்வேறு விதங்களில் சொல்றோம். எங்களுக்கு இந்த ஒரே ஒரு மைக் மாத்திரம் புல்பிட் இல்லை, எதுனாலும் புல்பிட் தான். எங்களுக்கு எழுதுவதும் பேசுவதும் எல்லாமே மூச்சு விடுறது கூட யாருக்காகத்தான்? இயேசுவுக்காக மாத்திரம். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் சொல்லுங்க, என்ன கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு வேற சபையார் கேட்டா நீங்க சொல்லுங்க, நாங்க மிஷினரி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் மிஷினரி மிஷினரின்னு கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ இந்த வருஷம் எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க? திஸ் இஸ் அ மிஷன். மிஷினரின்னா என்ன? நற்செய்தி சொல்லுகிறவன் தான் மிஷினரி. அல்லேலூயா. நம்ம காஸ்பல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த காஸ்பலோடு இணைந்த இன்னொரு வார்த்தை இவாங்கலியோன், இவாஞ்சலியோன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளை பாலஸ்தீன நாட்டில் பிறந்தா, இந்த ஊர் நாட்டிலலாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தங்க செத்துட்டாங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற ஒரு 4-5 பேர் 10 பேரை கூப்பிட்டு, நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் என்ன செய்ய சொல்லுவாங்க? ஒருத்தருடைய மரண செய்தியை சொல்லுவாங்க. பாலஸ்தீன நாட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தா இல்ல, ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஊர்ல இருக்கிற 10 பேரை கூப்பிட்டு, இன்னாருடைய வீட்டில் என்ன பிறந்திருக்குது. அதனாலதான் பாஸ்டர் நாங்க கூட ஸ்கேன் எடுத்து ஆம்பளை பிள்ளையான்னு பாக்குறோம். இந்த பித்தலாட்டம்ல இங்க கேட்டாங்க. அங்க ஆம்பளை பிள்ளை எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு யூத பெண்ணுமே கர்ப்பமா இருக்கும்போது தன் வயிற்றுல கை வச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தை யாராக இருக்க வேண்டும்? மேசியாவாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, மோசையை கூட 3 மாசம் ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியாம நைல் நதியில கொண்டு போய் விட்டாங்க தெரியுமா? அவங்க அம்மா ஏன் ஒழிச்சு வச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்கிறதுக்காகலாம் ஒழிச்சு வைக்கல, அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு. அப்படின்னா இந்த குழந்தை யார்? எகிப்தியருடைய எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செஞ்சிருங்க? கொன்று குவித்திருங்கன்னு பார்வோன் சட்டம் போட்டான். ஏன்னா அப்படின்னா மேசியா உண்மையிலே பிறந்திருந்தா அவனுக்கு தெரியாது ஏன் செய்யறோம்னு சொல்லி. மேசியாவினுடைய வேரை அழிப்பதற்காக அப்படி ஒரு சரித்திர சம்பவம் நடந்தது. இயேசு பிறந்த போது ஏரோதுவும் அந்த வேலையை செய்தான். 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை, எபிரேய ஆண் பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணிடுங்க. அதனாலதான் ஆண் குழந்தை பிறந்தா சொல்லி அனுப்புவாங்க ஊர் ஊரா. அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. 2 வார்த்தை சொன்னேன், இவாஞ்சலியோன், இன்னொன்னு காஸ்பல். இந்த இவாஞ்சலியோன் போய் சொல்ற செய்திக்கு பேர் தான் காஸ்பல். அப்படின்னா என்ன? இவாஞ்சலியோன்னா யாரு? ஒரு ஆண் பிள்ளை பிறந்த செய்தியை, நற்செய்தியை ஊரெல்லாம் போய் சொல்றவன் தான் யாரு? அந்த இவாஞ்சலியோன்ங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது தான் இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்ட்னா யாரு? சுவிசேஷகன். அவன் சொல்லுகிற செய்திக்கு பேரு காஸ்பல். காஸ்பல்னா என்ன? நற்செய்தி. யாரை பற்றிய நற்செய்தி? பிறந்த ஆண்மகனை பற்றிய நற்செய்தி. மரணத்தையும் பாவத்தையும் சாத்தானையும் ஆண்மகனாக நின்று சந்தித்த ஒரே ஆண்மகன் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி சொல்லுகிற எல்லாருமே சுவிசேஷகர்கள். அவரை பற்றிய நற்செய்தி தான் சுவிசேஷம். வியாதி போகும், கண்ணு குருடானா நல்லாயிடும், தண்ணி குடிச்சா வயிற்றுல கேஸ் பிடிக்காது, அதுல இதெல்லாம் சுவிசேஷம். இது பிசாசனுடைய சுவிசேஷங்க. இன்னைக்கு அநேகர் இதெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு அலைகிறாங்க. பிசாசு செய்தியை மாத்திட்டான். 9 வாரம் உபவாசம் இரு, இப்படி இரு, அப்படி இரு, சர்ச்சுக்கு 3 வாரம் வா, எல்லாம் சரியாயிடும், இந்த தண்ணியை ஜெபம் பண்ணி குடி, இதெல்லாம் சுவிசேஷம் இல்ல. உன்னை மீட்க இயேசு பிறந்தார், அவரிடம் உனக்கு மீட்பு உண்டு. இதை சொல்றவன் தான் சுவிசேஷகன். இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா லூசுங்க மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் போய்
ஏசாமி போட்டோ கொடுக்குறாங்க. நீங்களாம் ஊழியத்தில் என்னது போட்டோ? ஏசுநாதர் சிலுவையை ஒன்று வச்சுக்கோங்க. சிலுவையை இப்போ ராத்திரி பேய் பிசாசு வந்தால் எதை பிடிச்சிக்கோ. இந்த கூட யாராவது சிலுவைலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த விக்கிரகம் தூக்கிறீங்க. சிலுவை தினகரன் பாடி, அது அவர் எழுதின பாட்டு கூட இல்லை. சிலுவையோர் புனித சின்னம். அது எப்போ தெரியுமா? ரட்சகன் இயேசு மரித்துயிர் தெழுந்ததுனால தான் அது புனித சின்னம்னு சொன்னாங்க. கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்மஸ். ட்ரிபிள் சி. என்னது? ட்ரிபிள் சி, 3 சி. என்ன சொல்லுங்க? கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்மஸ். பலூன் சென்டர்ட் கிறிஸ்மஸ் இல்ல, அலங்காரம் சென்டர்ட் கிறிஸ்மஸ் இல்ல, இயேசுவை மையமாய் கொண்ட கிறிஸ்மஸ். கொண்டாடுவீங்களா? வீட்டில் போயிட்டு என்ன செய்வீங்க? நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? வீடை கிளீன் பண்ணுவீங்களா? 2 வாரமா முன்னாடி பண்ணலையா? என்ன பண்ணுவீங்க? கறி வாங்கிட்டு வருவீங்களா? ஏதாவது சொல்லுங்கம்மா. என்னம்மா? அழகா ஆண்டு ஒரே அடிச்ச வச்சு அடி பேசினா இப்படி பேசணும். பிரியாணி செய்வோம். என்ன பிரியாணி? மற்ற நாள்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதே இல்லையா? அப்போ அன்னைக்கும் கிறிஸ்மஸ் தானே? நல்லா கவனிங்க. பிரியாணி கிறிஸ்மஸ்க்கு முக்கியம்னா அப்போ பிரியாணி சாப்பிட்ற எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தானே? அப்படின்னா இது பிரியாணிக்கும் மேலான ஒன்று. அல்லேலூயா. அது சர்வீஸ் முடிச்சோன்னு ஒருத்தவங்களை பார்த்து கேட்டேன், ரோஸ் பவுடர் போட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இவர் எங்க வெளியே வந்து, நான் எங்க இருந்தாலும் இங்க பாருங்க, என் கண்ணு இன்னும் குருட்டெல்லாம் ஆகலைங்க. கண்ணெல்லாம் குருடா, கண்ணில் பிரச்சனை தான் இருக்குது. இல்லையே, நான் போடலையே. நான் சொன்னேன், எங்க இங்கெல்லாம் ரெட்டா இருக்க, என்னத்துக்கு தேய்ச்சிட்டு வந்திருக்கீங்களா? இந்த பசங்களுக்கு தேய்ச்சி விட்டுருப்பாங்க. சில பொண்ணுங்கள்லாம் நீங்களே இப்படி தட்டுறாங்க. ஏன்னா ட்ரெஸ் எதாவது ஆயிடக்கூடாதான். உனக்கு உன் ட்ரெஸ்ஸு முக்கியமா, இயேசு முக்கியமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவரை மையமாக வைங்க. இன்னைக்கு இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதை செய்தாலும் எதை மையமாக வைத்து தான் செய்யணும்? இயேசுவை மையமாக வைத்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? எத்தனை பேருடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கல? எத்தனை பேருடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார்? ஓகே, குட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அட்வென்ட் சீசன்லாம் முடிஞ்சு இன்னைக்கு யார் பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். கரெக்டா? உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல. ஆனா அவர் பிறந்தார் அப்படின்றது உண்மையா? ஆமென். ஓகே, ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, ஸ்டார்டிங் வித் கிறிஸ்மஸ். யாருமே இயேசு கிறிஸ்து 25 டிசம்பர்ல பிறந்தாருன்னு சொல்லி யாராலும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக அதை டிபேட் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது. பிறந்தார் அப்படின்றது உண்மை. ரெண்டாவது, அநேக ஸ்காலர்ஸ் அந்த ஹீப்ராய் கேலண்டர், அந்த ஜூவிஷ் டைம் பீரியட், டைம் லைன் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி மேபி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செப்டம்பர் மாசத்துல பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் மூலமாக அநேகர் ப்ரூவ் பண்றாங்க இன்னைக்கு. ஆனா அது எந்த அளவுக்குன்னா உண்மை கிடையாது. ஆனா the fact is இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதாங்க சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கிறிஸ்மஸ். மறுபடியும் அதை சொல்லும் போது நீங்க என் கூட சேர்ந்து அக்ரி பண்ண என்ன செய்யணும்? நீங்க ஆமென் சொல்லணும். ஓகே, இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், எங்கேயுமே பைபிள்ல மரியாள் இயேசு கிறிஸ்துவ டெலிவரி கொடுக்கும் போது ஒரு கழுதையெல்லாம் வந்தாங்க அப்படின்றது எங்கேயுமே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்ட் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிட்பெட்ஸ் மாதிரி சொல்றேன். அடுத்த ஃபேக்ட், இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தார் அப்படின்றத என்ன பண்ண முடியாது? எங்கேயோ சொல்ல முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது.
ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்றாங்க பெத்லஹேம் ரூட்ல வரும்பொழுது அங்க வந்து இந்த மாதிரி ராத்திரி பயணிகளுக்காக இந்த குகைகள்ல என்ன பண்ணுவாங்களாம், நிறைய தங்குற இடங்கள் குகையில நேச்சுரலா வெட்டி வச்சிருப்பாங்களாம். இது ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப். ஸோ மேபி இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம். அடுத்த ஃபேக்ட், எங்கேயுமே ஒரு இன்ல வந்து உன்னையும் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மனைவி குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கு நாங்க ரூம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரூம் கீப்பர்ஸ் இயேசு கிறிஸ்துவோடைய பெற்றோர்களை உங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொல்லி திரும்பி, அதாவது ரிஜெக்ட் பண்ணதா எங்கேயுமே போட்டதில்லை. பைபிள்ல சொல்லுது அவங்க கிட்ட என்ன இல்லைன்னு தான் சொன்னாங்க, அவங்க இடம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பைபிள் படிக்கும் போதே இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அடுத்த ஃபேக்ட் வந்து நான் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்ல உங்களுக்கு சொன்னேன், எங்கேயுமே 3 சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன கிடையாது ப்ரூஃப் கிடையாது. ஓகே, இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், இயேசு கிறிஸ்துவ வந்து அவங்க தொழுந்து கொள்ளும்போது அவர் பிறந்த 1 டே 2nd டே 3rd டேலாம் வந்து அவங்க என்ன பண்ணல, அவங்க தொழுது கொள்ள நேரத்தில் மேபி இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த குழந்தையா இருக்கல, மேபி a few weeks ஓல்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாலேஜ்க்காக நான் சொல்றேன் இதெல்லாம். ஆனா அகெயின் ஃபேக்ட் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பிறந்தார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. The greatest truths in military history, அதாவது மிலிட்டரி வரலாறுலே இதை போல சமாதானம் ஆன ஒரு சம்பவம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்றாங்க. முதலாவது உலக போர்ல, the first world warல, ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு தேசமும் இன்னொரு தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல யார் பெரியவன், நான் இந்த தேசத்தை டிஃபீட் பண்ணி கண்ட்ரோல் நான் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருந்த காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு போர் நடந்துச்சு. முதலாவது உலக போர் அன்னைக்கு. அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் a Christmas day. அது கிறிஸ்மஸ் நாள். இந்த நாளில் 2 தேசங்கள் வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கை கொண்டாங்க. எல்லாருடைய கவனமும் இங்க இருக்கட்டும். இங்கிலாந்து தேசமும் ஜெர்மனி தேசமும் ஒருத்தர் அவங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த போர் நடுவில் கிறிஸ்மஸ் நாள் வந்துச்சு. அப்போ அந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த 2 தேசத்தினரும் இந்த 2 மிலிட்டரி பவர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரை சண்டை போடுறத நிறுத்திட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிங்க, முதலாவது உலக போர்ல நடந்த ஒரு சம்பவம். எல்லையில 2 தேசங்கள் ஆப்போசிட் அணியில நின்று ஒருத்தரை சுட்டு கொல்ற சமயத்துல கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா போரையும், எல்லா சண்டையையும், எல்லா விரோதத்தையும், எல்லா கோப குணங்களையும் they stopped. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க? அவங்க போர்ல இருக்காங்க. போர்ல அவங்கள்ட்ட என்ன மாதிரி பொருட்கள் இருக்கும்? சாப்பிடக்கூடிய பொருட்கள், டின் ஃபுட், ஜாம், வேற அவங்க அந்த போர் நேரத்தில் என்னென்ன அவங்க வச்சுட்டு இருந்தாங்களோ அதை ஒருத்தர் மாத்தி என்ன பண்ணாங்க, கிறிஸ்மஸ் பரிசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆரம்பிக்கிறது மாத்திரம் கிடையாது, இந்த அணியினர் இந்த அணியினரை பார்த்து கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடல்களை பாட ஆரம்பிச்சாங்க. இந்த அணியினர் இந்த அணியினரை பார்த்து கிறிஸ்துமஸ் கேரல்ஸை பாட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் இந்த ஒரு எல்லையை தாண்டி இந்த பக்கம் வராம 2 பேர் நின்று சண்டை போட்டுட்டு இருந்த காலத்துல அவங்க பாடிக்கிட்டே ஒருத்தர் கை கொடுத்து கட்டி பிடிச்சு இந்த எல்லையில இருக்கிறவங்க இந்த எல்லைக்கு வந்தாங்க, இந்த எல்லையில இருக்கிறவங்க இந்த எல்லைக்கு வந்தாங்க. ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்துக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பவம். அவங்களுடைய வார் ஜெனரல்ஸ், அதாவது அவங்களுக்கு அதிபதியா இருக்கிற ஜெனரல்ஸ், மிலிட்டரி ஜெனரல்ஸ் எல்லாம் இதை பார்த்து அவங்களால நம்ப முடியல. இது இப்படியே விட்டா நம்மளுடைய போர் வீரர்களுக்கு இந்த போராடணும் அப்படின்ற வெறி, அப்படின்ற அந்த உற்சாகம் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். இவங்களை இப்படியே விட்டா அவங்க என்ன ஆயிடுவாங்க, இவங்க
நமக்கு முதலாவது உலக போர் நம்ம சண்டை போடுறதுல எந்த ஒரு எண்ணமும் இருக்காது, மீனிங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. அப்போ அந்த போர் காலத்துல அன்னைக்கு ஒரு இங்கிலாந்து சேர்ந்த ஒரு போர் வீரன் அவனுடைய வீட்டுக்கு லெட்டர் எழுதுறான். என்ன லெட்டர் எழுதுறான்னா, நாங்க இவ்வளவு மாச காலங்களாக ஒருத்தரை நாங்க யுத்தம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாங்க எதுக்காக சண்டை போட்டோம், என்ன காரணத்துக்காக நாங்க யுத்தத்துல ஈடுபட்டிருக்கிறோன்றத மறந்து நாங்க யாருக்கு எதிராகவே சண்டை போட்டோமோ, யாருக்கு எதிராகவே சுட்டோமோ அவனையே போய் நாங்க கட்டி பிடிச்சி கை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நாங்க என்ன பண்ணணும், நாங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய லெட்டர்ல எழுதணும். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாள், அதாவது எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டுமே ப்ரூவ் பண்ண முடியாம, ஆனா எல்லா உலகம்னாலும் எல்லா உலகத்தாரும் அன்னைக்கு சேர்ந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லி அந்த நாளே, அதாவது கிறிஸ்துமஸை சுத்தின தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், கிறிஸ்துமஸை ரிவால்வ் பண்ணுகிற ஒரு காரியம், ஒரு விஷயமே ஒரு உலக போர்ல 2 தேசங்களுக்கு நடுவுல சமாதானத்தை கொண்டு வரணும்னா உண்மையான காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாரே, அந்த காரணம் நம்ம மத்தியில எப்படிப்பட்ட காரியங்களோ கொண்டு வரணும். You have to think about it. Again, இந்த இன்சிடென்ட்டுக்கு பேரு the greatest truce in military history. லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல வேதத்துல ரொம்ப டீடைல்டாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, அவருடைய பிறப்பை சுற்றி நடந்த காரியங்களை அங்க ரொம்ப டீடைலாக அவங்க எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாரும் லூக்கா 1வது அதிகாரத்தை திறந்து வச்சுக்காங்க. இன்னைக்கு அதுல இருந்து தான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அநேகர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல கிறிஸ்துமஸை மிஸ் பண்றாங்க. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் I'm repeating my statement. Most people miss the Christmas. கிறிஸ்துமஸ் என்ன சொல்ல விரும்புகிறது, கிறிஸ்துமஸ் எதை கொண்டு வருகிறது அப்படின்ற the fact-ஐ மறந்து அநேகர் கிறிஸ்துமஸையே மறந்துடுறாங்க. அதாவது கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகையா அவங்க கொண்டாடுறாங்களே தவிர கிறிஸ்துமஸ்ல யார மறந்துடுறாங்க, கிறிஸ்துவை மறந்துடுறாங்க. வெளிநாட்டுல இதுக்கு இந்த பீரியடுக்கு வர ஒரு ஃபீலிங்கை வந்து ஹாலிடே பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அநேக தேசத்துல அநேகர் அவங்களுடைய வருஷம் முழுசு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அவங்க எதுலே செலவழிச்சிருவாங்க, பரிசு வாங்குறது பரிசு கொடுக்கறதுல அவங்க செலவழிச்சிருவாங்க. வெளிநாட்டுலலாம் கிறிஸ்துமஸ் காலங்கள்ல it is a season of high depression and it's a season of high suicide rates அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்துமஸ் காலத்துல அநேகருக்கு மன அழுத்தங்கள் அதிகமா வர நேரம் கிறிஸ்துமஸ் காலம். அநேகர் தற்கொலை செய்து அவங்களுடைய உயிரை எடுத்துக்கொள்கிற காலமும் எந்த காலம் தான், கிறிஸ்துமஸ் காலம். ஏன்னா கிறிஸ்துமஸை மிஸ் பண்றாங்க. கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்து இல்லாததுனால கிறிஸ்துமஸ் காலம் அவங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனா அவங்களுடைய வாழ்க்கையில அது எதிர் ஒலிக்கிறது. இந்த காலவேளையிலே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுருக்கமாக இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த முதலாவது கிறிஸ்துமஸ்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆனாங்க. ஆனா உங்களுக்கு நான் 7 பேரை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்க போறேன். முதலாவது கிறிஸ்துமஸ்ல இந்த 7 பேர் சம்பந்தப்பட்டு இந்த 7 பேருமே ஒரு காரியத்தை இன் காமன், அதாவது இந்த 7 பேர்கிட்டையும் காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு காலையில் சொல்ல போறேன். முதலாவது காரியம் லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்காங்க. 39வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, மரியாள் யூதேயா பட்டணத்திற்கு போனாங்க. அங்க யார் வாழ்ந்தா, சகரியாவும் அவங்களுடைய மனைவி எலிசபெத்தும் வாழ்ந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே எலிசபெத்தை கிரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கதை நல்லா தெரியும். அவங்க கிரீட் பண்ணும்போது
எலிசபெத் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்மஸ், முதலாவது கிறிஸ்மஸ்ல இன்வால்வ் ஆன முதலாவது நபர் எலிசபெத். அவங்கள பார்த்து நம்ம படிக்க போறோம். இவங்களுடைய ஹிஸ்டரி, லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்டரி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலிசபெத் சகரியாவுக்கு ஒரு தேவதூதன் சொல்றாரு, சகரியாவுக்கு உனக்கு என்ன பிறக்க போகுது? ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிலாம் சொல்லும் போது சகரியா என்ன பண்ணாரு? அத நம்பினாரா? நம்பாததுனால அவருக்கு கிடைச்ச தண்டனை என்னது? ஊமை. அவருடைய பேச்சு போயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது போல எலிசபெத்துடைய வயிற்றுல யார் வந்திருக்கா? யோவான் ஸ்நானகன் இப்ப உள்ள இருக்கிறார். இந்த நேரத்துல மரியாள் எலிசபெத்தை மீட் பண்ற நேரத்துல பைபிள் சொல்லுது 40வது வசனம் 41வது வசனத்துல சொல்லுது, எலிசபெத் was filled with the Holy Spirit. அதாவது மரியாளை சந்தித்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண, ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்ட செய்திக்கு பின்பாக எலிசபெத் உடைய இருதயத்துல யார் நிறைஞ்சாங்களாம்? பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா? She spoke or sang with a loud voice. அதாவது பலத்த சத்தத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பாடினார்கள் என்ன தெரியுமா? இன்னொரு வெர்ஷன் ஆஃப் தட், she started to worship God. அதாவது ஆண்டவரை தொழுது கொள்ள என்ன செஞ்சாங்க? ஆரம்பிச்சாங்க. அந்த தொழுது கொள்ளுதல் இன்னொரு வசனம் தான். என்ன இப்ப நீங்க சொன்னீங்களே ஸ்திரீகளுக்குள்ளே என்னது? இன்னொரு பைபிள் வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்ட உடனே, கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியை கேட்ட உடனே எலிசபெத் மாத்திரம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே பைபிள்ல சொல்லுது, அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை என்ன பண்ணுச்சான்? சந்தோஷத்துல என்ன பண்ணுச்சான்? துள்ளினது. இட் லீப்ட் இன் ஜாய். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நாம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற, அதாவது விசிபிள் டான்ஜிபிள் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொண்டு வராது. இன்னும் பிறக்கவே இல்ல, வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட என்ன பண்ணுது? சந்தோஷத்தினால துள்ளி எழும்புது, துள்ளி குதிக்குது. கால வேளையில நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார், அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு. ஆனா இன்னைக்கும் அவருடைய பிறப்பின் அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளாததுனாலதான் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், சூசைடு, ஃபேமிலியில பிரச்சனை. கிறிஸ்துமஸ் நேரத்துல தான் ஒரு ஃபேமிலியில, அநேக குடும்பத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்துல தான் உங்களுக்கு என்ன வரும்? சண்டை வரும், பிரச்சனை வரும், அடி தடி. ஏன்? கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்துவுடைய உண்மையான பிறப்பின் நற்செய்தியை அவங்க புரிந்து கொள்ளாததுனால, புரிந்து கொண்டாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அப்ளை பண்ணாததுனால, அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து அப்படின்ற பெயரை கேட்கிற க்ஷணத்துல ஒண்ணுமே துள்ள மாட்டேங்குது. இன்னைக்கு அநேகர் இந்த காலவேளை நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இங்கிருந்து எவ்வளவுதான் நம்ம கத்தி பிரசங்கம் பண்ணாலும், இங்கிருந்து எவ்வளவுதான் நம்ம இசை வாசித்து உங்களை வர்ஷிப்குள்ள லீட் பண்ணாலும், இங்கிருந்து எவ்வளவுதான் நம்ம உயிர் கொடுக்கும் சத்தியத்தின் வார்த்தைகளை சொன்னாலும், அநேகருடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷமுமே இல்லாம இன்னும் செத்து போன டெட் பாடிஸ் போல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? உங்களுடைய கிறிஸ்துமஸ்ல யாரு இல்ல? கிறிஸ்து இல்ல. இந்த இடத்துல பாக்குறோம், இன்னும் பிறக்கவே இல்லை இந்த குழந்தை. ஆனா செய்தியை கேட்ட உடனே வயிற்றுல இருந்து குழந்தை என்ன பண்ணுச்சான்? சந்தோஷத்தினால துள்ளுச்சான். And she sang out exuberantly. அவருடைய வயிற்றுல இருந்து குழந்தை மாத்திரம் துள்ளி குதிக்கல, எலிசபெத் வெறும் சும்மா பாடலையா, எக்ஸூபரன்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி. எக்ஸூபரன்ட்லி என்ன தெரியுமா? ஒரு ராஜா ஒரு யுத்தத்துல போய் தன்னுடைய எதிரி நாட்டை அவன் அடிச்சு வீழ்த்தி அவனுடைய தேசத்துக்குள்ள அவன் உள்ள போகும்பொழுது, அவனுடைய தேசத்துல இருக்கிற எல்லாரும் ரெண்டு லைனா ஆப்போசிட்ல நின்று ஒலிவ இலைகளை கொண்டு, எல்லா இலைகளை கொண்டு அவனை துதி பாடி அவன் என்ன பண்ணுவாங்க? ராஜ கம்பீரத்தோட என்ன பண்ணுவாங்க? வரவேற்குவாங்க. அப்ப இவன் உள்ள எப்படி போவான்? எக்ஸூபரண்டா போவான், எதையோ ஜெயிச்ச மாதிரி, ஏதோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் சாதித்த மாதிரி. இங்க எலிசபெத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியை கேட்ட உடனே, அப்படியா மரியாள், ஓகேம்மா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் சொல்ல, ஒரு ராஜ நடை போல எக்ஸூபரண்டா என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க.
எலிசபெத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கிறிஸ்மஸ், முதலாவது கிறிஸ்மஸ் செய்தி எலிசபெத்தை போய் சேர்ந்த உடனே எலிசபெத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவளுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆண்டவரை வாய் திறந்து சொல்லுங்க, துதித்தார்கள். பைபிள் இந்த டீடைல்ஸ்லாம் போடல, ஆனா யோசித்து பாருங்க, அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க ரீலிவ் பண்ணி பாருங்க. எலிசபெத்தும் வயசானவங்க, அவங்களும் பிரெக்னெண்டா இருக்காங்க, மரியாள் வராங்க, ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கிறியம்மா ஓகே அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. கேஷுவலா ஹலோ ஹலோ அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிருப்பாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பரிசுகளை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி கிச்சன்ல போய் இன்னைக்கு நீங்கெல்லாம் வீட்டில் போய் என்ன செய்ய போறீங்க, அந்த மாதிரி அவங்க நாட்டில் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு லேடிஸ் மீட் பண்ணா ஹாலில் உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சும்மா பேச மாட்டாங்க. அவங்களுடைய பேசுற அதே இதுதான், கிச்சன்லேயே சும்மா நின்று பேச மாட்டாங்க. மரியாள் வந்த சந்தோஷத்துல எலிசபெத் என்ன பண்ணியிருப்பாங்க, விருந்த ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கிஃப்ட் கொடுக்கறதையும் சந்தோஷப்படுறதையும் சாப்பாடு செய்யறதுலையோ இல்லைன்னா உனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உட்காந்து டிபேட் பண்றதுலயும் அவங்களுடைய நேரத்தை அவங்க என்ன பண்ணல, செலவிடல. ஆண்டவருடைய நற்செய்தியை கேள்விப்பட்டவனே ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, சந்தோஷத்தினால ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், துதித்தாங்களாம், ஆராதித்தாங்களாம். ஏன்னா ரெண்டு பேருடைய குழந்தைகளும் இந்த உலக சரித்திரத்தை மாத்தின குழந்தைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சரித்திரத்தை மாத்த வந்தது யாரு, யோவான் ஸ்நானகன். சோ 7 பேர்ல முதலாவது பர்சனுடைய ரெஸ்பான்ஸ் ஆண்டவரை துதித்தார்கள். ரெண்டாவது பர்சன் எலிசபெத் யாரோட பேசிட்டு இருக்காங்க, மரியாள். மரியாளோட ரெஸ்பான்ஸ் பாருங்க, 46வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, you are blessed because you believe that the Lord would do what he said. அப்படின்னு சொன்ன 46 Mary responded, oh how I praise the Lord. எலிசபெத்துடைய துதி ஆராதனையை பார்த்து இப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸா மரியாளோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓ இந்த செய்தியை கேட்ட உடனே நானும் ஆண்டவருக்கு என்னத்தை செலுத்துறேன், என்னுடைய மகிமையை செலுத்துறேன், என்னுடைய துதியை செலுத்துறேன்னு சொல்லி மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, துதித்தாங்க. My soul magnifies the Lord. ஆண்டவரே என்னுடைய ஆத்மா மேன்மைப்படுத்துகிறது. And my spirit has rejoiced in God my Savior. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அந்த ஆண்டவரில என்னுடைய ஆவி சந்தோஷப்படுகிறது, களி கூறுகிறதுன்னு சொல்லி ஆண்டவரை என்ன செஞ்சாங்களாம், வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இந்த காலவேளையில? ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி பழசு கிடையாது, ஒவ்வொரு நாளும் அது புதுசு தான். I am bursting with good news அப்படின்னு சொல்றத நான் ஸ்பிளிட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது வார்த்தையா சொல்றேன், God news. மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா, இத கேட்ட உடனே இது நற்செய்தி மாத்திரம் கிடையாது, இது தேவனுடைய செய்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க, நற்செய்தி மாத்திரம் கிடையாது, தேவனுடைய செய்தி, God news. உள்ள யார் இருக்கிறா, புரியுதா நான் சொல்றது? I am bursting with happiness because I have not just good news but God news. I am dancing, my soul dances. என்னுடைய ஆத்மா, அதாவது எப்படி களி கூர்ந்தா, களி கூர்ற நேரத்துல உடம்பு சும்மா இருக்குமா? அவங்களுடைய அறிக்கையின் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய praise, அவங்களுடைய worship உடைய சாராம்சம், ஆண்டவர் என்ன ஒரு தடவை பார்த்தார். ஆண்டவர் என்ன ஒரு தடவை பார்த்த உடனே எலிசபெத்தை பார்த்து சொல்றாங்க, பாரு என்ன ஆயிடுச்சு என் வயித்துல. I am the most fortunate woman on earth. ஸ்திரீகளுக்குள்ளே என்னது, ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிறிஸ்துமஸ் செய்தி வந்த உடனே
நான் சொன்ன மாதிரி உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கல. மரியாளும் எலிசபெத்தை போல கிறிஸ்துமஸ் செய்தியில முதலாவது கிறிஸ்துமஸ்ல என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை அந்த துதி கூட எப்படிப்பட்ட துதின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. மூணாவது நபர் எலிசபெத்துடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன? சகரியா. 1வது அதிகாரம் 67வது வசனம் 68வது வசனத்துல பாருங்க. Then his father Zechariah was filled with the Holy Spirit. சகரியா பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இத சொல்றார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக ஆண்டவர் துதிக்கிறார். Blessed is the Lord God of Israel, for he has visited and redeemed his people. அதாவது இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அவர் அவருடைய ஜனங்களை வந்து சந்தித்து அவங்களை என்ன பண்ணிட்டாரு? விடுவித்திருக்கிறார். He redeemed them. இங்கேயும் பாருங்க, சகரியாவுடைய வாயிலிருந்து முதலாவது கிறிஸ்துமஸ்ல அவர் அறிக்கையிடுகிற காரியம் வந்து ஆண்டவரை பார்த்து என்ன பண்றாரு? துதிக்கிற ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. 69வது வசனம். He has sent us a mighty savior. நம்மளை ரட்சிக்கிறதுக்குரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ரட்சகர் அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. From the royal line of David. அதாவது தாவீது ராஜாவுடைய வம்சத்துல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் பாருங்க. ஆனா நான் உங்களுடைய ரெஸ்பான்ஸை மாத்திரம் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி நீ காமிக்கிறேன். கிறிஸ்துமஸ் முதலாவது கிறிஸ்துமஸ்ல சம்பந்தப்பட்ட 3வது நபர் சகரியா கிறிஸ்துமஸ் செய்தி கிடைச்ச உடனே அவர் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணார்? அங்க துதிக்கிறார், ஆராதனை செய்கிறார். 4வது நபர் 2வது அதிகாரத்துக்கு வரலாம். 13வது வசனம் 14வது வசனம். போன வாரத்துல நம்ம தியானிச்சோம். அங்க ராத்திரியில யாரு மந்தைய காத்துட்டு இருக்காங்க? மேய்ப்பர்கள் மந்தைய காத்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய மத்தியில யார் வரா? தூதர்கள், தேவ தூதர்கள். 13வது வசனம் 14வது வசனம். Suddenly the angel were joined by a vast host of others, the armies of heaven praising God. தேவ தூதர்கள் வந்தாங்க மேய்ப்பர்களிடத்துல அவங்க செய்தியை கொண்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களோடு வந்து பரலோகத்துல இருந்து என்ன பண்ணாங்களா? ஒரு சேனையும் வந்து என்ன பண்ணாங்களாம்? சேர்ந்து கொண்டாங்க. சேர்ந்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அங்கேயும் என்ன செஞ்சாங்க? வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும். துதித்தார்கள். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. 4வது நபர் முதலாவது கிறிஸ்துமஸ்ல 4வது நபர் ஏஞ்சல்ஸ். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. 13வது வசனம் 14வது வசனம். Glory to God in the highest and peace on earth. எல்லா மனுஷர்கள் மத்தியில என்ன வரட்டும்? சமாதானம் வரட்டும். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் பாருங்க அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து முதலாவது கிறிஸ்துமஸ்ல இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள், ஆண்டவரை ஆராதனை செஞ்சாங்க. 5வது நபர் 5th person. அவங்க யார பார்த்து பாடுறாங்க? யார, அதாவது ஏஞ்சல் வந்து தேவதூதர்கள் யார பார்த்து இந்த செய்தியை சொல்றாங்க? மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு பாருங்க. 20வது வசனம். லாஸ்ட் வீக்கே இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை கண்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்களா? தேவனை மகிமைப்படுத்தி அவங்க பார்த்ததும் சரி கேட்டதும் சரி எல்லாத்தையும் போகும்போது போறவங்க எல்லாரையும் அவங்க பார்க்கிற எல்லாரையும் என்ன பண்ணாங்களாம்? சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போனாங்களாம்? துதித்து கொண்டு போனார்கள். கிறிஸ்துமஸ்ல 5வது நபர் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து இவங்களும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதித்தார்கள், ஆராதனை செலுத்தினார்கள். 6வது பர்சன் லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம் 26, 27, 28, 29 இதுல எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்துவ
மரியாளும் யோசேப்பும் எங்க கொண்டு போறாங்க? இப்போ எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க யாரை மீட் பண்றாங்க? சிமியன். யாரை மீட் பண்றாங்க? சிமியன். 33வது வசனம் 34வது வசனத்துலலாம் நீங்க அதை பார்த்து படிக்கலாம். அப்போ சிமியோனும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய வாங்கின உடனே என்ன செய்யறாங்க? கரங்களை உயர்த்தி பிள்ளைய தூக்கி took him up in his arms and blessed God. ஆண்டவரை ஆசீர்வதிச்சு ஆண்டவரை துதித்து இப்ப சொல்றார், ஆண்டவரே இப்போ நான் செத்தாலும் என்னது எனக்கு சமாதானத்தோட நான் சாவேன். ஏன்னா உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நீ சொன்னதை என்ன பண்ணிருக்கிறீர், நீர் நிறைவேற்றிருக்குன்னு சொல்லி அங்க சிமியோனும் என்ன பண்றாரு? ஆண்டவரை துதித்தார். இதெல்லாம் உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸா சொல்றேன். நீங்க வீட்டில் போய் இதெல்லாம் இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும். டீட்டெயிலா ஃபேமிலியா உட்காந்து பைபிள் படிக்கிற நேரத்தில் இதை குறித்து இன்னும் நீங்க பேசுங்க. 6வது நம்பர் அவருடைய ரெஸ்பான்ஸ். 7வது நபர் சிமியன் அங்க ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த டெம்பிள்ல இன்னொருத்தங்க இருந்தாங்க. யாரு? அன்னாள், வயசான பாட்டி. பைபிள் சொல்லுது சிமியோன் அந்த குழந்தைய தூக்கி அவர் ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே at that same time இன்னொரு போர்ஷன் ஆஃப் த டெம்பிள், இங்கிலீஷ்ல அது ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த பாட்டி அம்மா அன்னாள் she broke out in an anthem of praise. அதாவது ஆண்டவரை திடீர்னு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? துதிக்க ஆரம்பிச்சாங்க. broke out அப்படின்னா என்னது? பிளான் பண்ணி என்னது உட்காந்து சரி கரெக்டா டைம் 10 அடிக்கும் போது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிலாம் என்ன பண்ணல, அவங்க எதுவுமே செய்யல. ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்ட உடனே அந்த குழந்தை இந்த டெம்பிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க இருக்கிற இடத்துல என்ன செஞ்சாங்களாம்? வெடிச்ச மாதிரி என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 7 நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சிருக்கிறேன். முதலாவது கிறிஸ்துமஸ்ல அவங்க என்ன செஞ்சாங்க? முதலாவது எலிசபெத்துடைய ரெஸ்பான்ஸ். நான் 7 பேருடைய பேரை சொல்லி ரெஸ்பான்ஸ் சொல்றேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நீங்க சொல்லுங்க. முதலாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல முதலாவது கிறிஸ்துமஸ்ல எலிசபெத் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை ஜோரா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. 2வது நபர் மரியாள் என்ன செஞ்சாங்க? இது எப்படி பண்ணலாம்? நான் இப்படி கேட்கிறேன், நீங்க முதலாவது ஆன்சர் சொல்லுங்க. நீங்க எப்படி 2வது क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் சொல்லுங்க. முதலாவது எலிசபெத் ஆண்டவருடைய பிறப்பை தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க? ஜோரா சொல்லுங்க எல்லாரும். இன்னும் ஜோரா சொல்லுங்க எல்லாரும். 2வது நபர் யாரு? மரியாள். அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும். 3வது நபர் யாரு? சகேரி. அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை பாரு. உங்களால அறிக்கையே செய்ய முடியல, நீங்க எப்படிங்க துதிக்குவீங்க? கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களால வாயை திறந்து அறிக்கையே செய்ய முடியல, ஆண்டவரை நீங்க அப்ப எப்படி துதிப்பீங்க? 7 times 7 people were exposed to the message of Christmas. கிறிஸ்துமஸ் செய்தியை முதலாவது கிறிஸ்துமஸ்ல 7 நபர்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்ச போது 7 பேருமே அநேக காரியங்கள் செஞ்சாலும் அந்த 7 பேர் மத்தியிலையும் இருக்கிற ஒரு காமனான விஷயம், தேவன் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆராதிச்சாங்க, துதித்தாங்க. They worshipped God. 7 times their hearts were filled with praise and thanksgiving. 7 நபருடைய இருதயத்திலையும் ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியங்கள், ஆண்டவரை நன்றி செலுத்தணும்ன்ற யோசனை அவங்களுடைய இருதயத்துல இருந்துச்சு. அவங்க 7 நேரத்திலையும் 7 பேரும் ஆண்டவருடைய பிறப்புல ஆண்டவருடைய கிறிஸ்துமஸ் செய்தி அவங்களுக்கு வந்த பொழுது they magnified the God of Israel. அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவங்க என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நான் 7 கேஸ் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த 7 பேருடைய ரெஸ்பான்ஸ். இந்த கிறிஸ்துமஸ்ல நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இவங்க 7 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயாச்சு. ஆனா இப்பொழுது பிரசன்ட் டென்ஸ்ல தற்போது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய காலத்துல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும்? முதலாவது,
we have to, இப்போ எழுதிக்காங்க points, we have to, what should be our response to the message of Christmas? இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ் இப்போ நம்முடைய காதுகளில் வந்து சேருது, நம்முடைய இருதயத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ நாம எப்படி எதிர்கொள்ளணும், நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 1, we have to worship God personally. தேவனை நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில பர்சனலா நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை இவங்க எப்படி ஆராதிச்சாங்களோ, ஆண்டவரை இவங்க எப்படி தொழுது கொண்டாங்களோ, அதே போல நாமளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். as a whole life of praise. அதாவது ஆண்டவர் வெறும் கிறிஸ்மஸ் சீசன்ல மாத்திரம், ஆண்டவர் ஒரு கிறிஸ்மஸ் காலத்துல மாத்திரம் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நினைச்சு, ஆண்டவரே எங்களுக்காக வந்து பிறந்தீரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வெறும் கிறிஸ்மஸ் சீசன்ல ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம இருக்க கூடாது. பர்சனலி இன் a whole life experience, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும், அனுதினமும் நம்ம ஆராதிக்கணும். பாருங்க, ஒரு பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவங்கள பைபிளை கூட படிக்க விட்டுருவான். அதாவது அரை தூக்கத்துல, அது கண்ணை மூடி ஏதோ அப்பா அம்மா பாக்குறாங்கன்னு சொல்லி, ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி, இல்ல லஞ்ச் பிரேக்ல போன் ஓபன் பண்ணுவோம், பைபிள் ஆப் அங்க இருக்கும், சரி அட்லீஸ்ட் ஓபன் பண்ணிட்டோம் ஒரு வசனமாச்சு படிக்கலாம்னு சொல்லி பைபிள் வார்த்தை வசனங்களை கூட எப்படியோ ஏனோ தானான்னு படிக்க வச்சிருவான். சாத்தான் வந்து பிரேயரை கூட, ஜெபத்தை கூட ஏனோ தானான்னு சொல்லி, யாராவது ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி சைட்ல கோரஸ் பாடுற மாதிரி ஆமென் அல்லேலூயான்னு சொல்லி ஜெபத்துல கூட நம்மளை ஈடுபாடு பண்ண வச்சிருவான். ஆனா துதிக்க வைக்கிற நேரத்துல, when it's time to praise and worship God, நம்மளுடைய வாயையும் நம்மளுடைய ஹார்ட்டையும் நம்மளுடைய மைண்டையும் சாத்தா என்ன பண்ணிடுவான்? லாக் பண்ணி வச்சிருவான். ஏன் தெரியுமா? இது யாரோ சொல்லி வர காரியம் இல்ல, இது நம்மளுடைய இருதயத்திலிருந்து பர்சனலா ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள். அதுக்கு தான் praise and worship டைம்ல நம்ம சொல்றோம் எல்லாரையும், நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை ஆராதிங்க, பக்தரே வாரும்னு சொல்லி பாடும்போது சைலண்டா நின்று கை தட்டுறது ஆராதனை கிடையாதுங்க. நீங்க கண்ணை மூடி ஆண்டவர் எனக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க அதை உங்களுடைய மைண்ட்ல, வெளியே இருக்கிற காரியத்தை உங்க மைண்ட்ல நீங்க எடுத்துன்னு வந்தாதான் அது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். The worship that came from all these people, they did so because their whole lives were given to God. இந்த ஏழு நபருடைய வாயில் இருந்தும் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் எதுக்கு தெரியுமா துதியாக வெளியே வந்துச்சு? இந்த 7 பேருடைய வாழ்க்கையும் நீங்க பார்த்தாலும் 7 பேரும் அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையாக யாருக்கு கொடுத்தவங்க? அவங்க ஆண்டவருக்கு கொடுத்தவங்க. ஆண்டவருடைய செய்தி கேட்ட உடனே அவங்க ஏனோதோனான்னு சொல்லி ரிலக்டன்டா பின்னாடி உட்காரல. செய்தி வந்த உடனே அவங்களுடைய ஃபுல் இன்வால்வ்மெண்ட், அவங்களுடைய ஃபுல் யோசனை, அவங்களுடைய ஃபுல் நேரம், அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? மெய்ப்பர்களை உட்பட்டு இயேசு கிறிஸ்து செய்தி வந்த உடனே அதை நோக்கி என்ன பண்ணாங்க? அவங்க போனாங்க. இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா? அந்த செய்தி நம்மளை நோக்கி வந்தாச்சு, ஆனா நம்ம அதை நோக்கி என்ன பண்ணல? நாம போகல, அதை குறித்து நம்ம யோசிக்கல, அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணாததுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல? துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஏன்னா எப்போ பேசினாலும் இந்த இவர் வந்து பாயிண்ட் பண்ணியே பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த சர்ச் இன்னொரு 50 வருஷம் உயிரோட இருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாறலன்னா இது ஒரு சர்ச், ஒரு பில்டிங்கா தான் இருக்கும். ஏதோ ஒரு நம்பர்ஸ்க்காக அகாப்பே சர்ச்சில் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி உலகத்துல பெத்த பேருக்கு வேணா ஃபேஸ்புக்லயும் அங்கேயும் நம்ம போட்டுக்கலாம். ஆனா இந்த சர்ச்சில் இருக்கிற உண்மையான உயிர், த பல்ஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்றது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தான் இந்த சர்ச்சுடைய பல்ஸ். அதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பசங்களை பத்தி பேசும்பொழுது, டீன்ஸை பத்தி பேசும்போது, யூத்தை பத்தி பேசும்போது நான் ரொம்ப சீரியஸா ஏன் பேசுறது தெரியுமா? அவங்களுடைய பல்ஸை நீங்க இப்போ பார்க்கலன்னா அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கரம் உங்களுக்கு கிடைக்காது, உங்களை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. 2018ல நீங்க ஒரு மாறின ஒரு கிறிஸ்தவர்களா இந்த சபையில நீங்க நிலைச்சு இருக்கணும்னா இங்க பாருங்க, உங்களை நீங்களே நிலைச்சிக்க முடியாது. இந்த சபையில அநேகர் வருவாங்க, அநேகர் போவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய சொந்த யோசனைகளோடு, அவங்களோட சொந்த ஐடியாஸோடு எனக்கு இந்த சபையில என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்களே ஒரு குழி நோண்டி அவங்கள நாட்டிக்குவாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத நேரத்துல அவங்களே என்ன பண்ணின்னு போயிடுறாங்க? வேரோட அவங்களே அந்த பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நாட்டினார்னா
if Christ has planted you, ஆண்டவர் எப்படி நாட்டுவாரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக. அவருடைய வார்த்தை உங்களை குத்துதுனாலே நீங்க சரியான இடத்துல இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அவர் உங்களை நல்லா சும்மா அவரு இப்படி கை நோண்டி உங்களெல்லாம் நோண்ட மாட்டாரு. நல்லா உங்களை தோண்டி உங்களை எவ்வளோ, ஒருத்தருக்கு 3 feet டெப்த்னா 3 feet டெப்த்ல உங்களை வைக்குவாரு. ஒருத்தருக்கு 6 feet டெப்த் வேணும்னா 6 feet டெப்த் வைக்குவாரு. ஒருத்தருக்கு வெறும் 1 feet டெப்த்னா 1 feet. ஆண்டவர் உங்களை நாட்டினார்னா என்ன நடந்தாலும் நீங்க நாட்டு நேரத்துல நாட்டின மாதிரியே நிக்குவீங்க. நிக்கிறது மாத்திரம் கிடையாது, வளரவும் செய்வீங்க. இங்க பாக்குறோம் இவங்களுடைய முதலாவது ரெஸ்பான்ஸ். இவங்க ஆண்டவரை துதிச்சது போல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ்ல நாம கற்றுக்க வேண்டிய முதலாவது பாடம், we have to worship him personally. நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாசிப்பு வாழ்க்கை, என்னுடைய துதி ஆராதனை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மீ 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 பர்சனலி அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய முழு வாழ்க்கையும் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறதா அர்த்தம். டியூக் ஆஃப் வெல்லிங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ் பெற்ற முதலாவது வேர்ல்ட் வார்ல, முதலாவது யுத்தத்துல டியூக் ஆஃப் வெல்லிங்டன் அப்படின்ற ஒரு மிலிட்டரி ஆபீசர் இங்கிலாந்து தேசத்துல. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசர்னு சொல்லி அவருக்கு பேர் இருக்கு. அவர் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாரு. அதாவது ஸ்ட்ரிக்ட் வேலை அப்படின்னு சொல்லி அவருக்கு கீழே இருக்கிற ஜெனரல்ஸ் எல்லாம் எப்ப ஜெபம் பண்ற நேரத்திலயோ அல்லது ஆண்டவருக்கு அவங்க பிரேயர் பண்ற நேரத்திலயோ அல்லது சண்டேலயோ, சண்டேனா வார் இல்ல, சண்டே நேரத்துல அவங்க ஜெபம் பண்ற நேரத்திலயோ அல்லது அவங்க அவருக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ், அதாவது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண நேரத்துல கூட அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இரும்பு மனுஷன் போல இருப்பார். அவர் ரிட்டையர் ஆகி யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பேப்பர்ல இருக்கிறவங்க போய் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. டூக், நீங்க இவ்வளவு பெரிய ஆள், உங்களுடைய இங்கிலாந்து தேசத்துக்காக நீங்க இவ்வளவு சாதனை எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்து மறுபடியும் நீங்க உங்களுடைய இளமைக்கு போய் மறுபடியும் இந்த இங்கிலாந்து தேசத்துல ஒரு மிலிட்டரி ஆபீசரா நீங்க மாறினீங்கன்னா, நீங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ இருக்கிற இந்த காலத்துல நீங்க மறுபடியும் போகும்பொழுது எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யாத காரியத்தை நீங்க மறுபடியும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அந்த டியூக் ஆஃப் வெல்லிங்டன் கொஞ்சம் யோசித்து பதில் சொன்னாராம். நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல பேர்லாம் இருந்துச்சு. ஆனா நான் 2 விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். அந்த 2 விஷயத்தையும் மறுபடியும் நான் சரி செய்ய விரும்புகிறேன். முதலாவது காரியம், எனக்கு கீழே சபார்டினேட்ஸா இருந்த எல்லா ஜூனியர் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் யுத்தத்துல அநேக பெரிய பெரிய வீர சாதனைகள்லாம் பண்ணிட்டு வரும்போது நான் வாய் திறந்து அவங்கள ஒரு தடவை கூட என்ன பண்ணது கிடையாது, அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது, அவங்கள என்கரேஜ் பண்ணது கிடையாது. நான் பண்ண முதலாவது தப்பு. 2வது தப்பு, அநேக நேரத்துல எனக்கு கீழே வேலை செய்ய சபார்டினேட்ஸ் அவங்க ஆண்டவரை துதிக்கிற நேரத்துல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல, பிரேயர் டைம்லலாம் நான் என்ன பண்ணல, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அலோவ் பண்ணல. நானும் என்ன பண்ணல, நான் தான் ஒரு தி கிரேட்டஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆஃபீஸரா இருந்தேன். நான் செஞ்ச 2வது தப்பு. மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நான் இந்த தேசத்துக்காக யுத்தத்துல போய் ஒரு ஜெனரலா இருந்தேன்னா, நான் செய்ய போற ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதிய செலுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு என்னுடைய ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய சபார்டினேட்ஸ் அவங்க வெற்றியை வீர செயல்கள் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். ஐ வில் லேர்ன் டு பிரைஸ் மோர் அப்படின்னு சொல்லி அந்த டியூக் ஆஃப் வெல்லிங்டன் அந்த இன்டர்வியூல சொன்னாராம். The same thing can be said about our relationship with Christ this morning. இதே தான் நாமளும் இந்த கால வேளையில இந்த டூக் உலக பிரகாரமா அவர் சொன்னாரு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் ஆண்டவர் மத்தியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறித்து நாம் இதை தான் இந்த காலவேளையில செய்யணும். மேபி எனக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லா நாட்களையும் நான் மறுபடியும் பெற்றுக்கொண்டா, ஒவ்வொரு செயலிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு லைஃப் சிச்சுவேஷன்லயும் நான் யாருக்கு மாத்திரம் தான் துதியை செலுத்தி இருப்பேன், யாருக்கு மாத்திரம் தான் நன்றியை செலுத்தி இருப்பேன், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நன்றியை செலுத்தி இருப்பேன். முதலாவது பாயிண்ட், யூ ஹேவ் டு வர்ஷிப் ஹிம் பர்சனலி
with a whole life praise. அதாவது உங்களுடைய முழு வாழ்க்கையவே ஒரு ஆராதனை, ஒரு துதி ஆராதனையாக ஆண்டவருக்கு பர்சனலா நீங்க worship பண்ணணும். உங்களுடைய ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது ரெஸ்பான்ஸ், we have to worship him publicly. personally, முதலாவது personally, ரெண்டாவது பப்ளிக்லி, அதாவது எல்லார் மத்தியிலும் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆராதிக்கணும். அது எங்க தான் நம்மளால செய்ய முடியும்? as a whole church. ஒரு துதிக்கிற சபையாக சபையாரோடு சேர்ந்து நம்முடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்முடைய செகண்ட் ரெஸ்பான்ஸ், இங்க நீங்க பார்க்கலாம், மரியாளுக்கு அந்த செய்தி கிடைச்சோடனே மரியாள் அவங்க வீட்டுல ஒண்டியா உட்காந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? துதிச்சிருக்கலாம், ஆராதிச்சிருக்கலாம். எலிசபெத் அவங்க பிரைவேட்டா உட்காந்து என்ன பண்ணிருக்கலாம்? துதிச்சிருக்கலாம், ஆராதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச காரியத்தை அவங்க வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவங்க வீட்டுல இருட்டறையில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? அவங்க ஆண்டவரை துதிக்கல. ரெண்டு பேரும் பப்ளிக்கா வந்து சேரும் பொழுது இவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க, இவங்க ஆண்டவர் என்ன செய்யறாங்க? துதித்து ஆராதிக்கிறாங்க. The message of Christmas is too great for you to enjoy it alone. கிறிஸ்மஸ் செய்தி வந்து ரொம்ப பெருசுங்க. உங்களால நீங்க ஒருத்தர் மட்டும் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா கிறிஸ்மஸ் செய்திங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடங்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. அது ரொம்ப பெரிய ஒரு சம்பவம். அது ரொம்ப பெரிய ஒரு காஸா இருக்கிறதுனால உங்களால ஒண்டியா அதை என்ன செய்ய முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து சபையில நீங்க ஆண்டவர் என்ன செய்யணும்? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒண்டியா என்னுடைய வாழ்க்கையில என்ன மாத்திரம் ஆண்டவர் ரட்சித்தார்னு சொல்லி சுயநலமா இருந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நீங்க சரியா பார்க்கலன்னு அர்த்தம். ஏஞ்சல்ஸ், அவங்களும் ஒரு ஏஞ்சல் வந்து அங்க பாடல, மல்டிடியூட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது சேனை படையாக வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம்? பாடினாங்க. ஷெப்பர்ட், ஒருத்தர் ஷெப்பர்ட் கிடையாது, குரூப்பா என்ன செஞ்சு பாடினாங்க? ஆண்டவரை துதித்தாங்க, ஆராதித்தாங்க. அகாப்பே திருச்சபையருக்கு ஆண்டவர் இந்த 2017 வருஷம் முடிகிற காலத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு நீ ஆராதிக்க வேண்டிய நேரத்துல எங்க தான் இருக்கணும்? சபையில இருந்து ஆராதிக்கணும். நான் வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல பாக்குறேன், இல்ல எனக்கு இந்த சர்ச் பிடிக்கல, நான் அந்த சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி இந்த சர்ச் மேல கோவத்தை பழிய தீர்த்துக்கு நீ வெளியே போனா ஆண்டவரை நீ என்ன செய்யல? ஆராதிக்கல. ஏன்னா ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்ற உனக்கு ஒரு யோசனை வந்தாலே நீ உன் கால் ஆட்டோமேட்டிக்கா செருப்ப போடும், கை பைபிள் தூக்கும். அகாப்பே சபையில சேர்ந்தனா இங்க நேரா நடந்து வருவீங்க நீங்க. ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் இந்த கிறிஸ்மஸ்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, you have to publicly worship me as a whole church. யூரோப் தேசத்துல ஒரு பழைய ஒரு சர்ச் இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கல. என்னத்துலதான் அவங்க வெளிச்சம் இருந்துச்சு? அவங்களுக்கு எதுலதான் இருக்கும்? நாங்க எல்லாம் நல்லா தூங்குறீங்களா? லேம்ப், லேண்டர்ன். ஸோ அந்த சின்ன சர்ச்சில் வந்து அந்த காலத்துலலாம் அவங்க லைட்டிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நைட் சர்வீஸ்லாம் அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு லைட் கிடையாது. அதனால ஒவ்வொருத்தரும் உட்கார்ற அந்த கார்னர்ல அந்த சவுத்துல இப்படி ஒரு சின்ன ஒரு ஓட்டை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சேர் பக்கத்துலயும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு ஓட்டை பண்ணியிருப்பாங்க. சர்ச்சுக்கு வரவங்க அவங்க கையில என்னத்தை எடுத்துட்டு வருவாங்க? ஒரு சின்ன விளக்கு, ஒரு சின்ன லேம்பை கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்க பக்கத்துல வைக்கும்போது ஃபுல் சர்ச் எப்படி இருக்கும்? வெளிச்சமா பிரைட்டா இருக்கும். அந்த சர்ச்ல யாராச்சும் வரலன்னா, ஒருத்தர் ஆப்சென்ட் ஆனா அந்த ஒரு ஸ்பாட் மாத்திரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். நீங்க மேபி அகாப்பையில சேர்ந்து அகாப்பைக்கு ஒரு விசிட்டரா நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த சபையில உங்களுக்கு பெரிய ஏதோ வேலை கொடுக்கலனாலும் ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஒரு லேம்பை வைக்கிற வேலை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. நீங்க வந்து அதை செய்யலைன்னா உங்களுடைய இடம் எப்படி இருக்கும்? ஆண்டவரை துதிக்கணும்னா எங்க வந்து துதிக்கணும்? நீங்க முதலாவது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல துதிக்கணும். ரெண்டாவது அப்போ சபை கார்ப்பரேட் வர்ஷிப் அப்படின்றது எப்படி முக்கியமா இல்லையா? கடைசி பாயிண்ட் இதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். We have to worship him privately. முதலாவது personally, ரெண்டாவது publicly,
மூணாவது privately as a whole-hearted praise. மறுபடியும் உங்களுக்கு நான் போன வாரம் சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து முன்னாடி மரியாள் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னேன். நான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன பண்ணாங்க? யாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஒரு வார்த்தை சொன்னேன் நான், பாண்டர். பாண்டர் இந்த வார்த்தையை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. பாண்டர் அப்படின்னா ஒரு விஷயத்தை சும்மா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த விஷயத்தை நோண்டி ஆழத்துல போய் அடியில போய் இந்த விஷயம் எங்கிருந்து தொடங்கிச்சு, யார் தொடக்குனா, இந்த விஷயம் எதுக்காக நடக்குது, இந்த விஷயத்துடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி அதை பாட்டா பிரிச்சு அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு பேர் தான் என்னது? பாண்டரிங். மரியாள் இயேசு கிறிஸ்து முன்னாடி உட்காந்து அவளுடைய வாழ்க்கையில காபிரியல் தூதன் சொன்ன நாளிலிருந்து அவ கிறிஸ்துக்கு பிறந்த பிறகு வரைக்கும் எல்லா காரியத்தையும் அவ பாண்டர் செஞ்சாலும். we have to ponder. ஆண்டவர் துதிக்கிற நேரத்தில் sometimes you have to ponder. ஆண்டவர் துதிக்கிற நேரத்தில், ஆண்டவர் ஆராதனைக்கிற நேரத்தில் நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஏன் தெரியுமா வர மாட்டேங்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம சும்மா அப்படியே சர்ஃபேஸ்ல அப்படியே ஸ்கிராச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். தண்ணி இருக்குதா கையை விட்டு சும்மா அப்படியே அப்படி அலசிட்டு போயிட்டே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்னு சொல்லி அடியில என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி அவரை துதிக்கிற நேரத்துக்கு முன்பாக கொஞ்சம் நம்ம யோசித்து, எனக்கு டெங்கு வந்த நேரத்துல மேல இப்படி கையை வச்சு இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெங்கு வந்தது உங்களுக்கு தெரியாது. சாத்தான் உங்களை மறைக்க வச்சிருவான். நீங்க தண்ணி உள்ள போனாதான், ஓ கரெக்ட், இந்த மாசம் பிப்ரவரியில டெங்கு வந்துச்சுல, வெறும் எனக்கு 4000 பிளேட்லெட் கவுண்ட் தான் இருந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்களா. ஆனா எனக்காக எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லி நீங்க பாண்டர் பண்ணலன்னா உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வராது. சும்மா நம்ம வீட்டில் சோஃபால டிவி ஆன் பண்ணிட்டு ஏதோ ஒரு கிறிஸ்தவ சேனல்ல போட்டு அங்க வருகிற ஸ்தோத்திர பலிகள் 1000 கேட்டா என்னுடைய வாழ்க்கையில துதி ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லி ஒரு ஆர்டிபிஷியலான என்வாயர்மெண்ட்ல உங்களுடைய இருதயத்துல இருந்து ஆண்டவர் துதிக்கக்கூடிய யோசனைகள் வராது. இல்ல ஏதோ ஒரு பிரபலமான ஒரு ஆராதனை நடத்துற ஒரு ஷோமேன், அவங்களுக்கு பேர் ஷோமேன் தான், ஷோமேனுடைய வீடியோவையோ கான்சர்ட்டையோ போட்டு இன்னைக்கு நான் ஆண்டவரை துதிக்க போறேன்னு சொல்லி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உண்மையான துதி ஆராதனை உங்களுடைய இருதயத்துல இருந்து வராது வெளியே. மரியாதை போல நீங்க உட்கார்ந்து தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவ்வளோ பெரிய காரியங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு என்ன அதிபதியா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தண்ணியில வெறும் கையை விட்டு அலாசிட்டு இருந்தா இது உங்களால வராதுங்க. உள்ள இறங்கி குதிச்சு எல்லாத்தையும் யோசித்தா தான் 2017 வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி இருதயத்துல இருந்து உங்களால ஆண்டவரை துதிக்க முடியும். ட்வைட் ஐசன்ஹவர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ஒரு பெரிய ஜெனரல் இருந்தார். அதாவது 2வது உலக போர்ல அமெரிக்காவுக்கு 4 ஜெனரல்ஸ் இருந்தாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு வெற்றியை கொண்டு வந்தவங்களே இவங்க தான். பிரசிடென்ட் வந்து FDR, பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தான் பிரசிடென்டா இருந்தாரு. ஆனா அவர் வந்து அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனலா இல்லாததுனால அவர் வெறும் அங்கிருந்து கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனா இந்த 4 ஜெனரல்ஸுமே ஒவ்வொருத்தரும் உலகத்துடைய ஒவ்வொரு பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி யூரோப்ல ட்வைட் ஐசன்ஹவர் அவர் வந்து ஃபியூச்சர்ல ஒரு கிரேட் ஜெனரலா அவர் மாறி இருக்கிறார். இன்னைக்கு ஒன் ஆஃப் த 4 ஜெனரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்வைட் ஐசன்ஹவர் வந்து தி டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. டி டேனா என்ன அர்த்தம்னா அன்னைக்கு தான் 2வது உலக போர் முடிஞ்ச நாள். அன்னைக்கு தான் ஜெர்மனிய, அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இங்கிலாந்து 3 தேசமும் ஒருத்தர் ரவுண்டு கட்டி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள அடக்குன நாள் அது. அதுக்கு பேர் தி டி டே. காலையில் தி டி டே அன்னைக்கு ட்வைட் ஐசன்ஹவர் மேப், ஏன்னா அன்னைக்கு தான் தி ஃபைனல் டே. யோசித்து பாருங்க,
ரெண்டாவது உலக போர்ல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாள். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய ஹார்ட் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ட்வைட் ஐசன்ஹவர் அவருடைய ரூம்ல உட்காந்து எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இப்ப D-Day-க்கு அவர் கொடுக்க போற ஒரு ஆர்டர்ல தான் இப்ப அவங்க மூவ் பண்ண போறாங்க. அவர் டென்ட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தன் வரான், ஒரு ஜெனரல் வரான். சார், உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராம் வாங்கி ட்வைட் ஐசன் அவர் பார்க்குறாரு. அந்த டெலிகிராம்ல போட்டிருக்கு, அமெரிக்க தேசத்துல உங்களுடைய அப்பா என்ன செஞ்சுட்டார், இன்னைக்கு இறந்து போயிட்டார். he died, he passed away அப்படின்ற செய்தி ட்வைட் ஐசன்ஹவருக்கு கிடைக்குது. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, உலக வேர்ல்டு கான்கரிங் D-Day-ல பிளானிங் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ். அவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கல, அவர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கல, இல்லை உட்காந்து ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கல, இல்லை உட்காந்து பெருமையா நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கல. அவருடைய வாழ்க்கையில் த மோஸ்ட் குரூஷியல், த இம்பார்ட்டன்ட் டைம்ல அவருடைய தகப்பனார் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்போ ஹிஸ்டரி சொல்லுது, ட்வைட் ஐசன் அவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாராம். அவருடைய ஜெனரல்ஸ் யாருக்கும் எதுவுமே புரியல. ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு கோல்டு மாதிரி. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் ட்வைட் ஐசன்ஹவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவும் புரியல. அவர் டென்ட்ல இருந்து எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டாராம். வெளியே அனுப்பிச்சு அவருடைய பயோகிராஃபில சொல்றாங்க, ஒரு அரை அவர், ஒரு half an hour அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னுடைய கண்ணை மூடி அந்த டெலிகிராமை கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய தகப்பனுடைய திங்ஸ், தன்னுடைய தகப்பனை குறித்த காரியங்கள், தன்னுடைய தகப்பனை குறித்த யோசனைகள், தன் தகப்பனோடு அவர் செலவிட்ட நேரங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணி ஒரு அரை அவர் என்ன பண்ணாராம், அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு த D-Day அமெரிக்கா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. ஒரு ட்வைட் ஐசன்ஹவர் போல ஒரு உலக மனுஷன் தன்னுடைய உலக தகப்பனுக்காக உலகத்திற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு போர்ல அவர் எல்லாத்தையும் நிப்பாட்டி தன்னுடைய உலக தகப்பனுக்கு அவர் 30 நிமிஷம் அவரால் கொடுக்க முடியும்னா, உங்களையும் என்னையும் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால விலைக்கு வாங்கின நம்மளுடைய பரம தகப்பனுக்கு நம்ம எவ்வளவு நேரங்க கொடுக்கிறோம். டைம் இல்லை, எனக்கு வேலைக்கு போகணும், கேப் வந்துடும், half an hour லேட்டா போனா பேமெண்ட் கட் பண்ணிடுவான். இந்த கிறிஸ்மஸ்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எனக்கு நீ நேரம் கொடுக்குறியா? நீ என்ன ஆராதிக்கணும்னா, என்ன துதிக்கணும்னா சும்மா மேஜிக் மாதிரி கண்ணை மூடினா உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. மரியாதை போல பாண்டர் பண்ணு. நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்றத கொஞ்சம் கண்ணை மூடி நீ யோசி. அதுக்கப்புறம் உன் வாய் ஆட்டோமேட்டிக்கா டைப்ரைட்டர் மாதிரி துதிக்க ஆரம்பிக்கும். இந்த கிறிஸ்மஸ்ல 7 பேருடைய வாழ்க்கையில அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு சப்போர்ட்டிவா நாம எப்படிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். We have to worship God. இங்கிலீஷ்ல எழுதுறவங்க மறுபடியும் எழுதிக்காங்க. We have to worship God personally as a whole life praise. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு வாழ்க்கையே துதியா இருக்கணும். ரெண்டாவது, we have to worship God publicly as a whole church praise. முழு சபையே இது துதிக்கிற சபையா இருக்கணும். மூணாவது, we have to worship God privately as a whole heart praise. மரியாதை போல, ட்வைட் ஐசன்ஹவரை போல ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, இந்த கிறிஸ்மஸ்ல நீ என்னென்னவோ செய்யற, ஆனா உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்தனே, எனக்கு உன்னுடைய நேரத்தை தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி இப்ப நம்ம ஜெபிக்கும் போது நீங்க ஆண்டவருக்கு பார்த்து அந்த பதிலை சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களின்